இனிய மனம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கவிதை பேழை கலங்கரை விளக்கம். கடலும் கடல் சார்ந்த இடமும் நம்ம நெய்தல்னு சொல்றோம். நம்முடைய வாழ் நிலங்களில் ஒன்றுதான் இந்த நெய்தல் நிலம். கடலோடு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தொழில்நுட்ப அறிவால களம் படைத்து, களம் என்றால் கப்பலை உருவாக்கி அதனை கொண்டு மீன் பிடிப்பதும் வணிகம் செய்வதும் இப்படி செய்து வாழ்ந்து வந்தார்கள். கடற்பயணம் சென்று கரை திரும்புறதுக்கு தமிழர்கள் கண்ட தொழில்நுட்பம் தான் இந்த கலங்கரை விளக்கம். நாம் இப்போ அதை லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது குறித்து சங்க பாடல்கள் விளக்கக்கூடியது தான் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், இதுதான் கலங்கரை விளக்கம். கடலில் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கப்பல்கள் எந்த இடத்துல கரையை போய் சேர்றது அப்படின்னு தெரியாத போது இந்த கலங்கரை விளக்கத்தில் மேலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். இப்போலாம் நம்ம லைட்டு போட்டுடுறோம். அதை அடையாளமாக வைத்து அவர்கள் கரை வந்து சேர்வார்கள். வானம் ஊன்றிய மதலைப் போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்று கடியலூர் உருத்திரன் கண்ணனார் அவர்கள் பாடியிருக்கிறார். கலங்கரை விளக்கத்தை பற்றி பாடியிருக்காரு. வானம் ஊன்றிய மதலைப் போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி பின்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்று பாடியிருக்கிறார். பாடலின் சொல்லும் பொருளும். மதலை, மதலை என்றால் தூண் என்று பொருள். சென்னி உச்சி, நெகிழி தீச்சுடர், நெகிழி தீச்சுடர் என்று பொருள். உறவு நீர் பெரும் நீர் பரப்பு, கடல் நீர் பரப்ப சொல்றாங்க. அழுவம், அழுவத்து என்று சொல்லுவாங்க. அழுவம், அழுவம் குட்டலத்து அழுவத்து. அழுவம் என்றால் கடல் என்று பொருள். கரையும் அழைக்கும், காகம் கரையும் அப்படின்னு சொல்றோம். அப்ப காகம் அழைக்கிறது என்று பொருள். வேயா மாடம், வைக்கோல் போன்றவற்றால வேயப்படாம திண்மையாக சாந்து பூசப்பட்ட ஒரு மாடம், அதுதான் வேயா மாடம். வானம் ஊன்றிய பாடலின் பொருள். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி. இந்த கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழாம அப்படி தாங்கி பிடிச்சிட்டு இருக்குங்க. தூண் போல அப்படி தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு மிக உயரமான ஒன்றுதான் இந்த கலங்கரை விளக்கம். ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டது இந்த கலங்கரை விளக்கம். விண்புறா நிவந்த வேயா மாடத்து, வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது இந்த கலங்கரை விளக்கம். இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி, அந்த மாடத்துல இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு, கடலில் துறைமுகம் அறியாமல் உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. கடல்ல துறைமுகம் தெரியாம எந்த இடத்துல போய் கரை சேர்றது அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றுதான் இந்த கலங்கரை விளக்கம். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன்னுடைய துறைமுகம் நோக்கி இந்த கலங்கரை விளக்கம் அழைக்கிறதாம். இந்த பாடலை எழுதியவர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார். பாடலின் பொருள். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாம அப்படியே தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்குது. ஏனி கொண்டு ஏற்ற முடியாத உயரத்தை கொண்டிருக்கக்கூடியது இந்த கலங்கரை விளக்கம். வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அந்த மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு, கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன்னுடைய துறைமுகம் நோக்கி அழைக்கிறது. இவ்வாறு கலங்கரை விளக்கம் காட்சி அளிக்கிறது. நூல்வெளி. கடியலூர் உருத்திரம் கண்ணனார் இவர் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரை சேர்ந்தவர். 10 பாட்டில் பெருமானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களையும் இவர் எழுதியுள்ளார். பெருமானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரையன் ஆவார். இந்த பெருமானாற்றுப்படையிலிருந்து 346 முதல் 351 வரை உள்ள அடிகளை தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பக்கூடிய புலவர் ஒருத்தர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு புலவர் ஒரு அரசர்கிட்ட போயிட்டு அரசரை புகழ்ந்து பாடி அல்லது தமிழின் சிறப்பை பாடி பரிசு பெற்றுக்கொண்டு வருகிறார். அப்படி வரும்போது வழியில பாணர்களை பார்த்து, அந்த அரசரிடம் சென்றீர்களானால், சிறந்த பாடல்களை பாடுவீர்களானால் சிறப்பான பொருள்களை நமக்கு கொடுக்கிறார் என்று வழிகாட்டி அனுப்புவாராம். இப்படி பாடப்படக்கூடிய இவ்வாறு பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படும் நூல்தான் ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும். தெரிந்து தெளிவோம்.
10 பாட்டு நூல்கள். 10 பாட்டில் 10 நூல்கள் இருக்கிறது. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம் என்று 10 பாட்டு நூல்களில் 10 நூல்கள் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.